வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் Mormilagai. இந்த லாக்டவுன்ல எல்லாருக்கும் எவ்வளவோ கிரேவிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப கிரேவிங்காக இருந்தது. சரி ஓகே, என்ன மாதிரி உங்கள் எல்லாருக்கும் இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி ஓகே, பிரியாணி பண்ணணும்னா வெஜிடபிள்ஸ் தேவை இல்லையா? என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்குது இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்காக நான் ராத்திரியே தேடினேன் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு. வீட்டில் பார்க்கறச்சு வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இந்த நாலே தான் இருந்தது. இதை வச்சு என்னடா பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே திரும்பி பார்க்கும்போது என்கிட்ட கொஞ்சம் தானியங்கள் கிடச்சிது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னா, பச்சை பட்டாணி, அப்புறம் வந்து கிட்னி பீன், இது மூணும் எனக்கு கிடச்சிது. இது மூணையும் ஓவர் நைட் ஊற வச்சு நான் ஒரு பிரியாணி ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். தம் பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்ம ரெகுலராக பிரியாணி சாப்பிட்ற போது எவ்வளோ அருமையாக இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் சென்னையில் இருக்கேன். இந்த லாக்டவுன் சமயத்தில் காய்கறியே கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி உங்களுக்கும் காய்கறி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது லாக்டவுன் இல்லை, அதுக்கப்புறமா இருக்கிற பீரியட் கூட நம்ம இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். இதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம், ஏன்னா நிறைய நம்ம தானியங்கள் சேர்த்துருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சில ஐட்டம்ஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். இதை வாங்குறதுக்காக நீங்கள் வெளியில் போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இல்லையோ அதை ஒமிட் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை ஷூட் பண்ணும்போது நான் நேற்றே வந்து இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன். செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நம்மளோட கொண்டக்கடலை டபுள் பீன் பட்டாணி பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் அளவுக்கு 1.5 கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறச்ச நம்ம வந்து ரைஸை சேர்த்துட்டு ஒரு 80% அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த தண்ணி கொஞ்சம் பண்ண வச்ச தண்ணியிலேயே ஒரே ஒரு பே லீஃப், 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது நல்லா இப்போ தண்ணி கொதி வரட்டும். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி 3 இது எடுத்திருக்கேன். அதாவது என்னென்ன அப்படின்னா பீன் வந்து சிக்பி எடுத்திருக்கேன், அதாவது கொண்டக்கடலை, டபுள் பீன்ஸு, அப்புறம் வந்து காஞ்ச பச்சை பட்டாணி. இது மூணையும் ராத்திரி ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இப்போ நான் 1.5 கப்பு ரைஸ் அப்படின்னா நம்ம 1 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சேர்க்குறேன். உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் இது நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம். இதை தவிர மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலா, தயிர், உப்பு, காரப்பொடி, கரமசாலா இதெல்லாம் தேவைப்படும். இப்போது இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். இப்போது இந்த 3 பீனுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு 4 விசில் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த தண்ணி கொஞ்சம் பபிள் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எதுக்கு எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்காக சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் பாஸ்மதி அரிசி, அதாவது தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் பாஸ்மதி ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நல்லா இது ஒரு 80% அளவுக்கு குக் ஆகட்டும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க பொங்காமல் மட்டும். நான் இன்றைக்கி இந்த 3 பீனும் போட்டு செய்கிறேன் இல்லையா? நான் இன்றைக்கி இந்த 3ம் போட்டு செய்கிறேன். நீங்கள் வந்து இதோட வேணால் அந்த கருப்பு கொண்டக்கடலை, காராமணி அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். இல்லை ஒன்றே இந்த டபுள் பீன் மட்டுமோ, இல்லை கொண்டக்கடலை மட்டுமோ, இல்லாட்டி வந்து பச்சை பட்டாணி மட்டுமோ போட்டு கூட இந்த ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறி கிடைக்கல, வெளியில் போய் காய்கறி வாங்க வேண்டாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வீட்டில் என்ன இந்த மாதிரி தானியங்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இதை பண்ணுறேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லா சுண்டலும் ஒரு 4 விசில் வந்தாச்சு, அதனால் அதையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ரைஸும் ஒரு 70-80% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரிசியை எடுத்துட்டு இப்படி ஒரு ரைஸ் வந்து எடுத்து இப்படி இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி உடையணும். நசுக்கி பார்த்தா இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி பச்சை தண்ணி மேலே விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அதோட குக்கிங் வந்து இதுக்கு மேலே குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக
இதுதான் பதம். இந்த மாதிரி ரெண்டாக உடஞ்சா போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்காது ஆனால், ஏன்னா நம்ம திருப்பி குக் பண்ண போகிறோம் இல்லையா, அதில் வந்து இது கரெக்டாகிடும். ஒரு பேன் வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து 2 வெரைட்டி ஆஃப் வெங்காயம் 2 விதமாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த நீலவாக்கில் நறுக்கினதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் மேலே ஆட் பண்ணுறதுக்காக. இது இன்னும் 2 வெங்காயம், தனியாக ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி உங்களுக்கு கம்மி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா. இப்போது ஃபஸ்ட்டு இந்த பேன் சூடாகட்டும். இந்த பேனில் இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் இந்த வெங்காயத்தை இப்படி உதுத்து சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நிறையா சேர்த்துட வேண்டாம். உங்கள்கிட்ட வந்து புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் இருக்குனாலும் நீங்கள் இந்த பிரியாணியில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது வந்து நம்ம வெளியில் போய் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரைஸை பண்ணுறோம். அதனால் இல்லாட்டி நோ ப்ராப்ளம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நானும் போய் கொத்தமல்லி இருக்கா பார்க்க போகிறேன். இருந்ததுன்னா சேர்த்துப்பேன், இல்லாட்டி இல்லை. இது நல்ல ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆனால் இந்த ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு 4-5 கேஷ்யூவும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ உப்பு சேர்த்தோமே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும். வெங்காயமோ தக்காளியோ குயிக்காக குக் ஆகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் குக் ஆகிடும். இது ஒரு சின்ன டிப், ஒரு ட்ரிக், எப்படி வேணால் வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். என்னோடய வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிட்டு, இது நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது அதே எண்ணெயில் நான் கொஞ்சம் கேஷ்யூ போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். கேஷ்யூ ஆப்ஷனல், வேண்டாட்டி விட்டுடலாம். கேஷ்யூவும் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கேஷ்யூஸும் கலர் மாறியாச்சு. இதையும் ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு மட்டும் தாளிச்சிக்கலாம். ஏன்னா மிச்சம் எல்லா மசாலாவும் நம்ம வந்து இதோடையே போட்டுட்டோம், ரைஸோடையே போட்டோம் இல்லையா. இப்போது இந்த சோம்போட 2 பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட நறுக்கி வச்சுருக்கிற 2 வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதோடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு, இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு இது ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து குட்டீஸ் தக்காளியாக இருந்தால் 3, மீடியம் சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த தக்காளியும் நல்லா குக் ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த நம்ம எப்போதுமே தக்காளி சேர்த்தோன்னா நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துடலாம். ஏன்னா தக்காளி குக் ஆகும்போது இந்த ஜூஸ்லேயே மசாலாவும் ரா ஸ்மெல் போயிடும், அடி ஒட்டவும் ஒட்டாது. அதனால் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம், அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுதான். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரமசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் இந்த மிக்சருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஏன்னா நம்ம எல்லா சுண்டல் வேக வச்சதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி ரைஸ்லேயும் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலா இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்று கலந்து நம்ம உப்பு சேர்த்ததுனால இந்த தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வந்துடும். இதில் கொஞ்சமாக மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் 2 மூடி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு தொக்கு மாதிரி வரணும், அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும். மூடி வச்சோன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். ஏன் நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம போட்ட மசாலாஸும் பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த மசாலாலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்கலாம்.
நீங்கள் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட தக்காளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. தயிர் செய்கிறங்க எந்த பிரியாணி பண்ணாலும் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். நல்ல இது தொக்கு மாதிரி வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குங்குமப்பூவை வெறும் வார்ம் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன், ஜஸ்ட் அந்த பிரியாணிக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காக. அப்புறம் இப்போ வேக வச்சது இந்த இது வெந்துட்டுருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இல்லையா. இப்போது இந்த எல்லா தானியங்களையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதில் வேக விட்டால் போகிறோம். ஏன்னா எல்லா மசாலாவும் அதில் கோட் ஆகணும், அவ்வளோதான். அப்புறம் நம்ம தம் பண்ண போகிறோம். தம் வைக்கிறச்ச அது வந்து நல்லா அந்த ரைஸோடு மிக்ஸ் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணிக்க போகிறோம். மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல. இதை அப்படியே ஒரு சப்பாத்திக்கு ஒரு கிரேவியாக கூட சாப்பிட்லாம். இந்த ரேஞ்சுக்கு இது எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இல்லையா. இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா பண்ணியிருக்கோம்ல, இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் அடியில் இப்போது அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். ஒரு லேயர். உங்களுக்கு மசாலா ரொம்ப வேண்டாம் அப்படின்னா இந்த எல்லா மசாலா சாமான் ரைஸில் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி கொஞ்சமாக இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சாஃப்ரான் வாட்டர் இருக்குல்ல, கொஞ்சமாக அந்த சாஃப்ரான் வாட்டர் சேர்த்துக்கிறோம். ஜஸ்ட் ஒரு கலர் கொடுக்கறதுக்காக, நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும். உங்களுக்கே தெரியும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த ரைஸில். இப்போ திருப்பி இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். திருப்பி நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் நம்மளோட மசாலாவும் ரைஸும் இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது லாஸ்ட் லேயரும் வச்சதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக சாஃப்ரான் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல பியூட்டிஃபுல் கலர், ஸ்மெல் எல்லாமே தரும். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெங்காயமும் இது மேலே தூவிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற அத்தனையும் தூவிடலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூவும் சேர்த்துக்கலாம் அது மேலே. உங்களுக்கு இவ்வளோலாம் செய்யறதுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குக்கர்லேயும் பண்ணிக்கலாம். குக்கரில் பண்ணோன்னா இதே மாதிரி அந்த எல்லா சுண்டலையும் வேக வச்சதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் பண்ணி சாதத்தை போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு சிம்மில் 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்க போகிறோம். இப்போது அது மேலே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு இப்போ இது ரெடி இல்லையா, இதை மூடி போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் அளவுக்கு சிம்மில் வேக வச்சுக்க போகிறோம். 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ்க்கு மேலேயே இது வந்து தம்மில் இருந்தாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை பிளேட்டிங் பண்ணுறச்சா உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது சூப்பராக ரெடி ஆயாச்சு. நம்ம இதை வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்ல கடைசி வரைக்கும் ஈவனாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி இல்லாமல் ஒரு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. நான் இன்றைக்கி இதை வந்து ஒரு ஆனியன் ரைத்தாவோட தான் சர்வ் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை.